யூடியூப் சேனல். இவ்வளோ நாள் ஆகிருச்சு ஈத் vlog போஸ்ட் பண்ணுறதுக்கு. பாஸ்ட் 2 வீக்ஸாகவே வீட்டில் எல்லாருமே சிக்காக இருந்தோம். நானுமே தான். மாறி மாறி வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்ட் காஃப் எல்லாமே இருந்துச்சு. எடுத்து வச்சு இந்த vlog எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருச்சு. அண்ட் ஃபைனலி இது தான் என்னோட ஈத் vlog. இந்த தடவை ஈத் வந்து கொஞ்சம் டயர்டான ஒரு ஈத். ஏன்னா அந்த பாப்பா இருந்தனால பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வந்தது எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. இன்றைக்கி எங்களுக்கு ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் தான். இது தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் வீட்டில் யூஸ்வலாகவே ஈதுக்குண்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு வைக்கும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் எவ்ரி ஈதுக்கும் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுப்போம். இந்த தடக்கா மம்மா வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னமோ ட்ரை பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி யூஸ்வலாக எடுக்கிற ஈத் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல. இது தான் அவங்க செஞ்சிருந்த பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணினோம் ஃபுட்டை. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களை மம்மா லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக இதுக்கு நாங்கள் எப்பயுமே ஆர்டர் பண்ணி தான் எடுப்போம். குக் பண்ணவே மாட்டோம். இந்த தடவை மம்மா டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் குக் பண்ணி கொண்டிருந்தாங்க. அண்ட் சைட் பை சைட் எங்களோட ஈத் டேபிளும் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணினோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்த ஈத் டேபிளுக்காக வேண்டி தான் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயே அந்த கோல்ட் பிளேட்டை வந்து நான் வந்து ஆல்ரெடி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போனேன். அப்போ அது வந்து நியூ பிளேட். இதை மாதிரி இன்னொன்றும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் இது. நாங்கள் யூஸ்வலாக வைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தடவை இது தான் எங்களோட ஈத் டேபிள். நாங்கள் செஞ்ச ஸ்வீட்ஸ். இந்த தடவை நாங்கள் பாம்பே பிஸ்கட்ஸ், டேட்ஸ் பேர்ல் டாஃபி அண்ட் பட்டர் கேக் தான் செஞ்சுருந்தோம். அடிஷ்னலாக யாராலும் சின்ன பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் டேட்ஸ் வந்து வச்சுருந்தோம். ட்ரிங்க்கும் நாங்கள் ரெடி பண்ணியே வச்சுட்டோம். இப்போ ஈஸி யார் சரி வந்தால் எங்களுக்கு கொடுக்குறதுக்குண்டு. எப்பயுமே ஈத் ஸ்வீட் செய்கிறது நான் தான். ஸோ மம்மா வந்து இந்த தடவை எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு இந்த தடவை ஈத் ஸ்வீட் செய்கிறதுக்கு கிடைக்கல. நான் யூஸ்வலாகவே செய்வேன். பட் இந்த தடவை எனக்கு செய்ய கிடைக்கல. அவங்களுக்கு லைட்டாக ஹெல்ப் மட்டும் தான் பண்ண கிடைச்சிச்சு. ஸோ இது எல்லாமே மம்மா செஞ்ச ஸ்வீட் தான் எக்ஸெப்ட் த பட்டர் கேக். பாப்பாப் இருந்தனால ஈத் வந்து டயர்டாக தான் போச்சு. ஏன்டா கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக வந்து நைட் வந்து தூக்கமே இல்லை. யூஸ்வலாகவே பள்ளிக்கு போயிட்டு வந்தோடனே சரி முதல் வேலை என்னன்னா இந்த ஈத் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான். பட் இந்த தடக்கா அவ்வளோ டயர்ட். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ் வந்து ராவ் வந்து தூங்கவே இல்லை. அதனால இந்த தடக்கா ட்ரெஸ் வேர் பண்ணுற ஐடியாவும் இருக்கல. இது தான் எங்களோட ஈத் லன்ச். இது பார்க்குறதுக்கு மாதிரியே டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வி ஆல் என்ஜாய் த ஃபுட். இதில் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெடிஷ்னலாக அடுத்தை வந்து நாங்கள் எல்லோரும் தூங்குறது தான் செய்கிற வேலை. ஈத் தான் எப்பயுமே வட்லாப்பம் தான் ஸ்பெஷல். வட்லாப்பம் இல்லாமல் ஈதே இல்லை. எங்கள் வீட்டில் செஞ்ச வட்லாப்பத்துலேயும் ஹாஃப் வந்து காலி பண்ணியாச்சு. நான் வந்து வட்லாப்பமும் செய்வேன். ஸோ இது வந்து நான் செஞ்ச வட்லாப்பம் இல்லை. பட் என்னோட மம்மா செஞ்ச வட்லாப்பம். இட் வாஸ் ஸோ யம். வி ஆல் என்ஜாய்ட். மம்மா செஞ்சால் டேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ அது வந்து அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். நல்லா நெப் கொண்டு போட்டு எழும்பக்கொள்ளே ஈவினிங்கே ஆகிடுச்சு. நாங்கள் நெப் போட்டுட்டு வரக்கொள்ளே ஈத் முடிஞ்சே போயிட்டுருச்சு. அப்போ தான் ஈவினிங் நாங்கள் டிசைட் பண்ணினோம் நைட்டு எங்கே சரி வெளியே போகணும்னு சொல்லி. கொஞ்சம் சில்லாக இருந்துட்டு வர மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஆகிக்கணும். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அப்போவே ரெடியாகவே போர்ட் சிட்டிக்கு போனோம். நாங்கள் யாருமே டின்னர் தின்ற மூட்லேயே இல்லை. ஏன்னா வந்து லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு நல்லா ஹெவியாக நாங்கள் தின்னுட்டோம். அதெல்லாம் போக ஸ்வீட்ஸ் எல்லாம் தின்று நாங்கள் எல்லோரும் ஃபுல் ஆவின மாதிரி தான் இந்த ஃபீல் பண்ணிக்கொண்டே இருந்தோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறதுல கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி செக் பண்ணி கொண்டு இருந்தோமே தவிர இதை ஆர்டர் பண்ணாலும் எங்களுக்கு டூ மச் மயம் தான் இருந்துச்சு. ஏன்னா யாரும் திங்கிற மூட்லேயே இல்லை. இங்கே எல்லா ஷாப்ஸ்லையுமே காம்போ ஆஃபர்ஸ் வச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படி போகிறீங்கன்னா மறக்காமல் அந்த டீல்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வியூவே பார்க்குறதுக்கு பசந்தாயிக்கும். பட் நான் நைட்டுக்கு வந்தனால எனக்கு வியூ எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே போயிடுச்சு. இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் டைம் நான் டே டைமில் வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து அப்போ பார்க்குறதுக்கு பசந்தாயிக்கும் இது.
லேட்டாவே நல்லா மிச்ச நேரம் சில் பண்ணி கொண்டு இருந்துட்டு தான் நாங்க வந்து ஆர்டரே பிளேஸ் பண்ணினோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க லைட்டா டின்னருக்கு தான் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லா மாதிரியான ஃபுட்ஸும் இருக்குது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது ட்ரை பண்ணலாம். சில ஷாப்ஸ்ல வந்து போக் இருக்குது. ஸோ அதனால பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. இது நாங்க எடுத்த ஒரு காம்போ ஆஃபர்ல தான். நாங்க அதுக்கு பொறுத்த நோட்டீஸ் பண்ணினோம். எல்லா ஷாப்ஸ்ல மாதிரியும் இந்த மாரி காம்போ ஆஃபர்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. இது ஃபிஷ் அண்ட் ஃப்ரைஸ் காம்போ. நான் அதில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்றேன். பிரைஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா. போர்ஷன் வாஸ் ரியலி டீசென்ட். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அங்கனைக்கு இருக்கிற நெக்ஸ்ட் ஷாப்ல தான் நாங்க மத்த ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க அதுலேருந்து வரக்குள்ள தான் இந்த ஷாப்ப கண்டோம். அங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டும் ரெடி. ஸோ அதையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு, நாங்க ஆர்டர் பண்ணின ஃபுட்ட நாங்க தான் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட். இப்பன்னா இதில பேர்னா எனக்கு உண்மைக்குமே நினைவில்ல. இதெல்லாம் தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே எங்களுக்கு வந்து டூ மச்சா தான் இருந்துச்சு. சொல்லப்போனா நாங்க இதையே வந்து ஃபினிஷ் பண்ணல. டின்னர் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சில் பண்ணி கொண்டிருந்தோம். இன்னைக்கு வியூ பார்க்குறதுக்கு அண்ட் கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. போர்ட் சிட்டி ஃபுல்லாவே இருந்துச்சு. ஏன்டா வந்து அவ்வளோ க்ரவுட். அதே மாதிரி ஈத்னால நெறைய முஸ்லிம்ஸ் தான் வந்திருந்தாங்க. டின்னர் எடுத்தாச்சு. இப்ப டெசர்ட். ஸோ அதனால நாங்க டெசர்ட் எடுக்கிறதுக்கு கார்னிவல்க்கு போய்த்திருந்தோம். கார்னிவல்க்கு வரக்குள்ளயே ஒரு 10:45 மாதிரி இருக்கும் டைம். கார்னிவல் வந்து யூசுவலா 12:00 மட்டும் ஓப்பன். ஸோ நாங்க இங்க வரக்குள்ளயே கார்னிவல் வந்து ஜஸ்ட் ஃபுல். ஒரு டேபிளாலும் வேக்கன்ட் இல்ல. வந்து பார்த்துட்டு நாங்க நெனச்சோம் திரும்பி தான் போ வேண்டி வரும்னு. ஏன்னா வந்து ஃபுல்லாவே ஆட்கள். அதே மாதிரி கவுண்டர்லயும் அவ்வளோ க்ரவுட். லக்கீலி நாங்க உள்ளுக்கு போகக்குள்ளயே ஒரே ஒரு டேபிள் மட்டும் எம்ப்டியா இருந்துச்சு. ஈத்னால இங்கேயுமே பிஸி தான். எல்லாமே முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்க. ஆர்டர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சு. ஏன்டா அவ்வளோ க்ரவுட். இங்க நெறைய ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அதுல ஸ்கூப்ஸ் உங்களுக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ணலும். இது எல்லாமே டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ஸ் தான். இது தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் என்னன்னு நினைவு வந்துச்சுன்னா, மறக்காம நான் வந்து இதுல ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன். என்ன ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லி. இது பார்க்குறதுக்கு மாதிரியே டேஸ்ட் பண்றதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகக்குள்ளயே 12:30 ஆவிருச்சு. எங்களோட ஈத் இந்த ஐஸ்கிரீம் டேட்டோட ஸ்வீட்டா எண்டாவிச்சு. உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Hope you guys enjoyed my Eid vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.